ஹாய் ஹலோ வெல்கம் டு நம்ம தமிழ் ஊடகம் யூடியூப் சேனல். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். அந்த இந்த ஒரு சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் மனசில் ஏதாச்சும் தோணுச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஓப்பனாக கமெண்ட்ஸில் எழுங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாம். வணக்கம் நேயர்களே, எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? ரைட், இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்ல சொன்னோம். எல்லாரும் அறிந்த ஒரு விடயம்தான், நேற்றில் இருந்து பேசு பொருளாக நேற்று இரவில் இருந்து எல்லாருடைய மத்தியிலேயும் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான நாளாக இருக்கின்றது. அதுவும் கத்தோலிக்கர்கள் மத்தியிலே பெரிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், கத்தோலிக்க திரு அவையின் 267வது புதிய பாப் அவர்கள் நேற்று நாள் இரவு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அதாவது இலங்கை நேரப்படி நேற்று நள்ளிரவு அவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அந்த விடயங்கள் பற்றி தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். வத்திக்கான் கர்தினால்கள் ரகசிய வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதில் வெள்ளை புகை கூண்டினூடாக வெளியே வந்ததை அடுத்து தங்களுக்குரிய புதிய ஆயன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்றும், தங்களுக்குரிய புதிய போப் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை மக்கள் அன்று அறிந்து கொண்டார்கள். உலகம் முழுவதும் உள்ள சுமார் 140 கோடிக்கும் மேற்பட்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் மத தலைவரான போப் பிரான்சிஸ் அவர்கள் 88 வயதில் இத்தாலியின் சிட்னியில் காலமானார். ஏப்ரல் 21ஆம் தேதி அவர் காலமான செய்தி எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்க. அவர் இறுதிச் சடங்கு செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் நடைபெற்றது. போப் பிரான்சிஸ் காலமானதை தொடர்ந்து அடுத்த புதிய போப் தேர்வுக்கான நடைமுறைகள் கத்தோலிக்க திருச்சபை தொடங்கியது. ஒரு திருத்தந்தை அவர்கள் போப் அவர்கள் இறந்தார். அதிலிருந்து 9 நாட்களுக்கு பின்பு புதிய திருத்தந்தையை தெரிவு செய்கின்ற சம்பிரதாயபூர்வமான சட்ட ரீதியான சடங்கு அந்த வத்திக்கானில் நடைபெறும். அதன் அடிப்படையில் புதிய போப்பை தெரிவு செய்வதற்கான பணி தீவிரமாக நடந்து வருகின்றது. சிட்னி தேவாலயத்தில் பொருத்தப்பட்டுள்ள புகைப்போக்கியில் இருந்து வெளியாகும் புகை நிறத்தை கொண்டு மட்டுமே வெளியில் உள்ளவர்கள் திருத்தந்தை தெரிவு செய்யப்பட்டுள்ளாரா இல்லையா என்று தெரிய வரும். அதாவது திருத்தந்தை ரகசிய வாக்கெடுப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது கருத்து போய் வெளியிட்டப்பட்டு கொண்டிருக்கும். அதாவது அதனுடைய அறிகுறி என்னன்னு சொன்னால், இன்னும் எங்களுக்குரிய புதிய திருத்தந்தை தெரிவு செய்யப்படவில்லை. ஆனால் அதே கூட்டில் வெள்ளப்புகை அது வரும்பொழுது வெளியில் இருக்கின்ற மக்களுக்கு தெரிய வரும் என்னன்னு சொன்னால், எங்களுக்குரிய புதிய திருத்தந்தை, எங்களுக்குரிய புதிய ஆயன் ஒருவர் தற்பொழுது திருச்சபைக்கு கிடைத்துள்ளார் என்று அந்த வெள்ளப்புகை தான் எங்களுக்கு வெளியில் இருக்கின்ற மக்களுக்கு திருத்தந்தை தெரிவு செய்யப்படக்கூடிய அடையாளமாக காணப்படும். அந்த நிலையில் நேற்று போப்பின் அதிகாரப்பூர்வ இல்லமான அப்தோலிக்க அரண்மனையில் உள்ள சிஸ்டைன் சோப்பாலில் 80 வயதுக்குட்பட்ட அனைத்து கர்தினால்களும் ரகசிய வாக்கெடுப்பில் பங்கேற்றனர். நேற்று நடந்த கூட்டத்தில் புதிய போப் தெரிவு செய்யப்படவில்லை. அதை குறிக்கும் வகையில் இதை 9:05 மணிக்கு புகைப்போக்கில் இருந்து கரும்புகை வெளியிடப்பட்டது. அதாவது இந்த போப் அவர்களை தெரிவு செய்கின்ற முறை நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு நாளைக்கு 2 நேரங்கள், காலை ஒருவருக்கு 2 வாக்கு, மதியம் பின்னேரம் 2 வாக்கெடுப்புன்னு சொல்லி ஒருவருக்கு ஒரு நாளைக்கு 4 சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும். அது ரகசியமாக இருக்கும். யாரும் யாருடன் தொடர்பு கொள்ளாது, வெளியிலிருந்து எந்த தொடர்புகளும் வராது. அவர்கள் தங்களுக்கென்று வழங்கப்பட்ட இடத்திலிருந்து இந்த வாக்கெடுப்பை நடத்துவார்கள். அதன் அடிப்படையில் முதல் நாளில் வாக்கெடுப்பின் போது எந்த ஒரு போட்டியாளருக்குடைய வாக்கு அதிகமாக காணப்படாததினால் நேற்று 9:05 மணி அளவில் கரும்புகை வெளியிட்டப்பட்டது. அதாவது நேற்றைய நாளின் முடிவின்படி எந்த திருத்தந்தையும் நேற்று தெரிவு செய்யப்படவில்லை. அதன் அடிப்படையில் ஓய்வெடுக்க சென்ற கர்தினால்கள் இன்று இந்திய நேரப்படி இரவு கார்டினால்கள் ஒன்று கூடி ரகசிய வாக்கெடுப்பில் பங்கேற்றனர். இதன் முடிவில் புகைப்போக்கியில் இருந்து வெள்ளை புகை வெளியேறி இதன் மூலம் புதிய போப் தெரிவு செய்யப்பட்டார். இதை அறிந்து அங்கு கூடியிருந்தவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர், சந்தோஷமாக இருந்தார்கள். அந்த புதிய போப் பற்றிய சில தகவல்கள்
La pace sia con tutti voi. Peace be with you all. Fratelli, sorelle carissimi. Dearest brothers and sisters, Questo è il primo saluto del Cristo risorto. this is the first Il buon greetings pastore of the che ha resurrected dato la Christ, vita per il gregge di Dio. the good shepherd who has given up his life for God. And I should also like this greeting of peace to enter our hearts and போப் ராபர்ட் பிரான்சிஸ் ஃப்ரீவேஸ்ட் என்ற கருதினால் வந்து புதிய திருத்தந்தையாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அவர் தனக்கென்று சொல்லி அவர் குறிப்பிட்ட பெயர் லியோ எக்ஸ், அதாவது 14ஆம் லியோ என்ற பெயரை அவர் தனக்கு சூட்டி அந்த பெயர் கொண்டு அவர் திருத்தந்தையாக தன்னை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். அமெரிக்காவைச் சேர்ந்தவர் முதன்முறையாக ஒரு திருத்தந்தையாக போப் ஆக வருவது இதே முதல் முறை என்ற வரலாற்று சம்பவம் நடைபெற்றுகின்றது. மேலும் போப் 14ஆம் லியோ பற்றிய ஏனைய தகவல்களை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தாரேன். இப்பொழுது உலக திருச்சபையானது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய இழப்பிற்கு பின்பு எங்களுக்கு புதிய ஒரு திருத்தந்தை கிடைத்துள்ள அந்த மகிழ்ச்சியை அவர்கள் மிகவும் சந்தோஷமாக எல்லா இடங்களிலும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் புதிய திருத்தந்தைக்காக மன்றாடுவோம், அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்றும் எங்களுடைய சபைகள் நினைத்துக் கொள்வோம். மேலும் திருத்தந்தை பற்றிய இன்னொரு முக்கியமான விடயத்துடனும் இன்னொரு சுவாரஸ்யமான செய்தியுடனும் உங்களிடம் நான் விடைபெறுகின்றேன். உங்களிடம் சந்திப்பேன். விடைபெறுவது நான் ஸ்டார் பிக். பாய்.